இன்னைக்கு டே 3. இந்த டே 3 ஆட்டத்துல சத்தியமா இன்னைக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்கல நம்ம இந்தியா இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இப்ப இந்த ஆட்டத்துல நம்ம இந்தியா தப்பிச்சிட்டாங்க. ஆனா இங்கிலாந்து அணி அவங்க தான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சிக்கல்ல தற்போது வசமா சிக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யாருமே அவ்வளவு எளிதில் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆல் அவுட் ஆனது மூலியமா, அதே போல இங்கிலாந்து அவங்களும் ஆல் அவுட் ஆனதன் மூலியமா இந்த மேட்ச்ல நடந்திருக்கு. சோ ஓவராலா நாளைக்கு டே 4 ஆட்டம் நடக்க போகுது. இந்த டே 4லயே நம்ம இந்தியா கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிச்சுவாங்க அப்படிங்கறத உறுதி பண்ற மாதிரி இந்த ஆட்டத்தினுடைய நிலைமை தற்போது தலைகளாக இன்னைக்கு டே 3ல மாறி இருக்கு. சோ அந்த வகையில இன்னைக்கு காலையில பேட்டிங் பண்றதுக்காக நம்ம இந்திய அணி பக்கம் ரிஷப் பண்ட், KL ராகுல் ரெண்டு பேருமே வந்தாங்க. ரெண்டு பேருமே லஞ்ச் பிரேக் வரைக்கும் ரொம்ப பொறுமையா விளையாண்டாங்க. இங்கிலாந்து போலர்களே எல்லாருமே ரொம்பவே கடுப்பாகிற மாதிரி தான் விளையாண்டாங்க. குறிப்பா பண்ட் பாத்தீங்கன்னா எப்பயுமே அவர் அக்ரெசிவா விளையாடுவாரு, எப்படியாச்சும் சிக்ஸர் ஃபோர்களை உருட்டி பரட்டி அடிச்சிருவாரு. ஆனா இந்த இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ரொம்ப பொறுமையா விளையாண்டாரு. 100க்கும் கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்ல நிதானமா அவர் விளையாண்டதால எதிர்பாராத விதமா லஞ்சுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரன் அவுட் ஆயிட்டாரு ரிஷப் பண்ட். அவரே தான் பாலை அடிச்சுட்டு சிங்கிள் எடுக்க ட்ரை பண்ணி பென் ஸ்டோக்ஸ் கையால ரன் அவுட் ஆயிட்டாரு. இப்படி இருக்க அதுக்கப்புறமா லஞ்சுக்கு போயிட்டு வந்து செஞ்சுரி அடிச்ச KL ராகுல் அதுக்கப்புறமா பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா அவரும் கரெக்டா 100 அடிச்சுட்டு கையோட அவுட் ஆகி வெளியேற்றாரு. அதுக்கப்புறமா இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஜடேஜா, அதுக்கப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டி, இவங்க ரெண்டு பேருமே கூட ரொம்ப ரொம்ப நிதானமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. பத்தாக்குறைக்கு உடம்பு மேல அங்க இங்க அடி எல்லாமே வாங்கிக்கிட்டு வலியோட ரொம்ப பொறுமையா ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி ரெண்டு பேருமே விளையாண்டாங்க. இதுல நிதிஷ் ரெட்டி பாத்தீங்கன்னா 91 பந்து விளையாண்டு 30 ரன் தான் எடுத்தாரு. அதே போல ஜடேஜா அவரு கூட 131 பந்துகள் விளையாண்டு 72 ரன் தான் எடுத்தாங்க. இவங்க இரண்டு பேருடைய பேட்டிங் இங்கிலாந்து போலர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக தான் இருந்துச்சு. பத்தாக்குறைக்கு வாஷிங்டன் சுந்தர் அவரும் ஸ்ட்ரைக்கு உள்ள வந்து அவருமே கூட ரொம்ப நிதானமா விளையாண்டாரு. 30 தான் ஸ்ட்ரைக் ரேட், அவ்வளவு ஸ்லோவா விளையாண்டாரு. ஆனா ஆஃப்டன் பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகிக்கிட்டே போனதால வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கல. ஆகாஷ்தீப் ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு 7 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பும்ரா அவரும் வரிசையா ஒவ்வொரு மேட்ச்லயுமே 0க்கு அவுட் ஆகிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்லயுமே 0க்கு அவுட் தான். இப்படி இருக்க லாஸ்ட் விக்கெட்டுக்கு ஸ்ட்ரைக்ல நின்றுகிட்டு இருந்த, அதாவது கடைசி விக்கெட், வாஷிங்டன் சுந்தர் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி கடைசி விக்கெட்டா 23 ரன்னுக்கு வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆயிட்டாரு. ஸோ கடைசியா நம்ம இந்தியா அவுட் ஆன அந்த ரன் பார்த்தீங்கன்னா அந்த ரன் தான் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் அதிசயம் இந்த மேட்ச்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்து அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 387, நம்ம இந்தியாவும் இந்த இன்னிங்ஸ்ல 387, இரண்டு அணிகளுமே ஒரே ஸ்கோர்ல தான் தற்போது ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இது ஒரு அதிசயமான ஒரு தருணம், அதிசயமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க நாளைக்கு டே 4 ஆட்டம் இங்கிலாந்து அணி அவங்க பேட்டிங் பண்ண வராங்க. இன்னும் 2 நாட்கள் தான் முழுசான ஆட்டம் இருக்கு. ஸோ அதனால இரண்டாவது நம்ம இந்தியா பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறதால இங்கிலாந்து அணி அவங்க சீக்கிரமா அவுட் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய நெருக்கடிக்கு தற்போது இங்கிலாந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா இரண்டாவது நம்ம இந்தியா பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறதால இங்கிலாந்து எவ்வளவுதான் ஸ்கோர் அதிகமா அவங்க எடுத்தா கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த டிசிஷன் நம்ம இந்தியா கையில தான் இருக்கு. இதனால நாளைக்கு ஃபுல்லா எங்க நம்ம அவுட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பரபரப்போட டென்ஷனோட தான் இங்கிலாந்து விளையாட போறாங்க. ஸோ இந்த டென்ஷனோட விளையாண்டாலே கண்டிப்பா இங்கிலாந்து அணி அவங்க போட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்து தற்போது இந்த மேட்ச் இருக்கிற நிலவர பிரகாரம் பார்த்தா நம்ம இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இங்கிலாந்து தோக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைனா மேட்ச் டிரா ஆகலாம். நம்ம இந்தியா தோக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா அபாரமா செயல்பட்டதால தற்போது இங்கிலாந்து அணி அவங்க ரொம்ப பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்காங்க. நாளைக்கு 4வது நாளே நம்ம இந்தியாவின் வெற்றி கூட ஏறக்குறைய உறுதி செய்யப்படலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு.